மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஆபத்தான காலங்களில் தங்கம் மட்டுமே பெரிய அளவில் உதவும் என்பதை தொடர்ந்து சொல்லி வந்தவர் ஆனந்த் சீனிவாசன். இதற்கிடையே அவர் இப்போது ஒரு எச்சரிக்கையை கொடுத்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு வகை தங்கத்தை வாங்குவது ஆபத்து என்றும் அதை ரெகுலேட் செய்ய யாருமே இல்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் பொதுமக்கள் எப்போதும் தங்கத்தை தான் அதிக அளவில் வாங்கி குவிப்பார்கள். ஆபத்தான காலங்களில் பலருக்கும் தங்கம் தான் கை கொடுத்திருக்கிறது. பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் கூட தங்கத்தை வாங்கும்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு இதுவே முக்கியம் என கூறுகிறார். இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிஜிட்டல் தங்கம் குறித்து செபி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது டிஜிட்டல் தங்கத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பே இல்லை என்றும் அதை தாங்கள் ரெகுலேட் செய்வதில்லை என்றும் அவர்களே குறிப்பிட்டனர். இது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக விளக்கியுள்ளார். இது குறித்து அவர் தனது யூடியூப் சேனலில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நீங்கள் தவறு செய்துவிட்டு அரசு அதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வது சரியான போக்கு இல்லை. இதை ரெகுலேட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் உடனடியாக அரசால் அதை ரெகுலேட் செய்ய முடியாது. முதலில் இயற்கையாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்தியாவில் ஒருவரால் டிஜிட்டலாக தங்கத்தை வாங்க முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். இதற்காக முதலில் தங்க சட்டம் என்றே தனியாக ஒன்று இருந்தது. அதை முதலில் பார்க்க வேண்டும். அடுத்து எந்த அமைப்பு இதை ரெகுலேட் செய்வார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும். கடைகளில் வாங்கும் தங்கத்திற்கு ஹால்மார்க் இருக்கும். அப்போது டிஜிட்டல் தங்கத்தில் ஹால்மார்க் தங்கம் இருக்குமா என்பதை முடிவு செய்வார்கள். அடுத்து எங்கு அவர்கள் வாங்கி சேமித்து வைத்துள்ளனர், அதை யார் ஆய்வு செய்வார்கள் என்பதை பல முடிவுகளை எடுக்க வேண்டும். அடுத்து அவர்கள் எங்கு வாங்கி சேமித்து வைத்திருக்கிறார்கள், அதை யார் ஆய்வு செய்வார்கள் என்பது போன்ற பல முடிவுகளையும் எடுக்க வேண்டும். இதை பொறுமையாகத்தான் செய்ய முடியும். எனவே உடனடியாக ரெகுலேட் செய்யுங்கள் என சொல்ல முடியாது. ஆனால் நிறைய மக்கள் இதில் பணம் போட்டுள்ளனர். எனவே அரசு 2 விஷயங்கள் செய்ய வாய்ப்பிருக்கிறது. ஒன்று, எல்லாம் போதும், அனைத்து டிஜிட்டல் கோல்டு நிறுவனங்களும் 60 நாட்களில் மக்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தர வேண்டும் என உத்தரவிடலாம். அப்படி இல்லை என்றால் இது தொடர்பாக சட்டத்தை பாஸ் செய்து ரெகுலேஷனை கொண்டு வருவார்கள். செபி சொன்ன பிறகும் கூட அதிக பேர் டிஜிட்டல் தங்கத்தை வாங்கியுள்ளனர். இதுபோல மக்கள் தவறு செய்துவிட்டு குத்துகிறது குடைகிறது என்று சொல்லக்கூடாது. என்னை கேட்டால் டிஜிட்டல் தங்கமே வாங்க வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். அதையும் தாண்டி நீங்கள் வாங்கினால் அது நீங்கள் செய்யும் தவறுதான் என கூறியிருக்கிறார். மத்திய அரசு சமீபத்தில் பிளாட்டினம் இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது. இது குறித்த கேள்விக்கு மத்திய அரசு பிளாட்டினம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதித்ததாக பார்த்தேன். துணிச்சல் இருந்தால் தங்கத்திற்கு தடை போட சொல்லுங்கள். ஏற்கனவே ரூபாய் மதிப்பு சரிந்து வருகிறது. அதை முதலில் சரி செய்ய வேண்டும். பொதுமக்கள் இந்த பிளாட்டினத்தை எல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. பெரும் பணக்காரர்கள் மட்டுமே இதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போல என கூறியிருக்கிறார். எதற்காக இந்த தடை என்பது குறித்து பேசிய அவர், பிளாட்டினத்தை பொதுவாக யாரும் வாங்க மாட்டார்கள். ஆனாலும் சும்மா தடையை போடுவோம் என போட்டுள்ளனர். இது தங்கத்தை விட காஸ்ட்லியானது. மிக சிலரே அதை வாங்குவார்கள். இருப்பினும் ஏன் இந்த தடை என்பது எனக்கு புரியவில்லை. இதனால் பிளாட்டினத்தை வாங்கலாமா என்று கூட சிலர் கேட்கிறார்கள். அது ஒரு உலோகம். ஆனால் அதை வைத்து வங்கிகளில் கடன் கொடுக்க மாட்டார்கள். ரிசர்வ் வங்கி வரும் காலத்தில் நாங்கள் பிளாட்டினத்திற்கு கூட கடன் கொடுப்போம் என்று சொன்னால் கூட அது பற்றி யோசிக்கலாம். அப்படி ஒரு அறிவிப்பு வராத வரை அது வெறும் அழகு பொருள் மட்டும்தான் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update.